11th max example 3.3 eliminate theta from a cos theta equal to b and c sin theta equal to d where a b c d are constants அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கலாம். a cos theta is equal to bன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. c sin theta is equal to dன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் வந்து இதை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒன்னு ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா. அப்போ இதை நம்ம இதை ஸ்கொயர் ஆக்கி இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணணும். அப்போ என்ன செஞ்சால் என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அதை 1 ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. இப்போ இதனுடைய கொயஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கொயஃபிஷியன்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை காமனாக வெளியில் எடுக்க முடியும். அப்போ நம்ம காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா. அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், ஏசி காஸ் தீட்டா ஈக்குவல் டு பிசி அப்படின்னு கிடைக்கும். இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா. அப்போ ஏஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், ஏசி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சிடி. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஸ்கொயரிங் ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதினோம்னா ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்க போகிறோம், நம்ம அடிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன செய்யுங்க, அப்படியே அடிஷன் பண்ணிங்க. ரெண்டு டேர்ம்ஸையும் அப்படியே குரூப் பண்ணி எழுதிட வேண்டியதான். இதில் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயருங்கிறது என்னது காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஸோ அது 1ன்னு ஆக்கிட்டால் மீதி இருக்கிற எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். தேர்ஃபோர் theta is eliminated. ஓகேவா.